Hi, India to Canada travel vlog part 2. சென்னை டைம் படி நைட் 11:15க்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ணோம். சிங்கப்பூர் டைம் படி காலையில 6 o'clock சிங்கப்பூருக்கு ரீச் ஆயிட்டோம். எங்களோட அடுத்த ஃபிளைட்க்கு போறதுக்கு வேற டெர்மினலுக்கு மாற வேண்டியிருந்தது. பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட்ல ட்ராம் ஃபெசிலிட்டி இருந்தது. அது மூலமா அடுத்த டெர்மினலுக்கு மாறி போனோம். போற வழியிலேயே சிங்கப்பூரோட டவர் பார்த்துக்கிட்டு அழகா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து நல்லா பெரிய ஏர்போர்ட்டா இருந்தது. நிறைய கடைகள், என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தது. பட் எங்களுக்கு என்ஜாய் பண்ற அளவுக்கு இல்ல. பசங்க வந்து கொஞ்சம் தூக்க கலக்கத்திலே இருந்ததுனால சப்வேல வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஏதாவது வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டோம். கூடவே வந்து இந்த ஃபேமஸ் குனாஃபா சாக்லேட் இருந்தது. அதை மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃபிளைட்க்கு போர்ட் ஆயிட்டோம். எங்களோட செகண்ட் ஃபிளைட் சிங்கப்பூர்ல இருந்து கனடால உள்ள வான்கோவர் அப்படிங்கிற சிட்டிக்கு தான். இது வந்து ஏர் கனடா மூலமா டிராவல் பண்றோம். டிராவல் பண்ற டியூரேஷன் வந்து 14 hours 40 minutes. டேக் ஆஃப் ஆகி ஒரு 1 hourலயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. கொஞ்சம் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி இருந்தது. சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்ல இருந்தது. அப்புறம் ப்ரான்ல ஒரு சாலட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் கொண்டக்கல்ல எல்லாம் ஒரு கொஞ்சம் க்ரீம் மாதிரி கோட் பண்ணியிருந்தது. இது கூடவே எப்பவும் போல பன்னு, பட்டர், வாட்டர் பாட்டில், கட்லரி, அப்புறம் பை ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த பை தான் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ட்ரிங்க்ஸ் வந்து காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ் எதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த ஃபிளைட் வந்து லாங் டியூரேஷன், அதனால ஃபிளைட்ல வந்து பேக் சைட்ல அந்த கேபின் க்ரூ இருக்கிற இடத்துல ஃபுல் டைம் வந்து ஸ்நாக்கா நமக்கு சாண்ட்விச், காஃபி, அப்புறம் பிரெட்ஸல்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இறங்குறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் தான் வந்து நமக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. இதுலயும் வந்து எப்பவும் இருக்கிற அந்த பன்னு, பட்டர், ஜாமு, யோகட்டு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஒரு 2 பீஸ் மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மெயின் கோர்ஸ்ல வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்ம நூடுல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரான், எக் எல்லாம் போட்டு ஒரு நூடுல்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்ஸ் மீல்ல மெயின் கோர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ஆம்லெட், அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கீரை, ஒரு 2 ஸ்லைஸ் பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மீல் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நாங்க சப்வேல ஏற்கனவே வாங்கிட்டு போயிருந்ததுனால முதல்ல ஃபிளைட் ஏறவும் அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இதை நாங்க சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கரெக்டா இருந்தது. 14.5 மணி நேரம் ஃபிளைட் டிராவலுக்கு அப்புறமா சிங்கப்பூர்ல இருந்து நாங்க வான்கோவருக்கு ரீச் ஆயிட்டோம். அடுத்த ஃபிளைட்டை அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.